எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 64. எல்லாரும் எங்கள் ஆசிரமம் அமைச்சிட்டு மிதிலைக்கு பக்கத்தில் அங்கே இருந்த இடத்துல ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு புஷ்பம் காற்றுல பறந்து வந்து பாஞ்சாலியோட மடியில் விழுது. அந்த புஷ்பத்தோட அழகும் அதனோட வாசனையும் அப்படியே மயக்கிறது. பாஞ்சாலி அதில் மயங்கி போகிறான். அவளுக்கு என்ன தோடித்தோ தெரியல, அந்த புஷ்பமும் அந்த மரமும் எனக்கு வேணும், அந்த புஷ்பத்தையும் மரத்தையும் எனக்கு வேணும், இப்பயே வேணும் அப்படின்னு பீமன்கிட்ட கேட்பா. அர்ஜுனன் வரல அது வரைக்கும். பீமன்கிட்ட கேட்டுப்பா. பீமன் வந்து கொஞ்சம் யோசிப்பான். தர்மன் வந்து இது வேண்டான்னுவார். ஆனால் பாஞ்சாலி எனக்கு சொல்ல, அர்ஜுனன் இருந்தால் இத்தனை நேரம் எனக்கு கொண்டு கொடுத்துருப்பான்னுவார். உடனே பீமன் வந்து நான் பண்ண மாட்டேனே, நான் பண்ணுறேன் இது அப்படின்ட்டு பீமன் வந்து தர்மர் தடுக்கும்போது கூட கேட்காம கிளம்புவான். கிளம்பி நேராக போவான். போயிட்டே இருப்பான். அது பாட்டுக்கு அந்த பூ வாசனை வருது இல்லை, அந்த பூவோட வாசனை வந்த இடத்த அந்த 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 நறுமணத்தை மூந்துட்டு போயிட்டே இருப்பான். பல காடுகளை தாண்டி போவான். பெரிய பெரிய துஷ்ட மிருகங்கள்லாம் எதிர வரும். இவன் தான் பெரிய பலசாலியாச்சு. இவன் 1000 யானை பலம். பீமனுடைய பலம் வந்து 1000 யானைக்கு சமம். 1000 யானையோட பலம் சேர்ந்த பலவான் வந்து பீமன். பீமன் சாதாரண ஆள் இல்லை. பீமனுடைய பலம் வந்து 1000 யானையோட பலத்துக்கு சமம். அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். வர வீரர்களெல்லாம், சிங்கம் புலியெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரணமாக தூக்கி 4 காலையும் பிடிச்சி சுற்றி ஒரு சுற்றி விசிறி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் காட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும்போது ரொம்ப பசி தாகம் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு பெரிய வாழைத்தோப்பு இருக்குது. அந்த வாழைத்தோப்புக்குள்ளே தான் அந்த ஸ்மெல்லு, அந்த வாசனை வருது. அந்த வழியில் தான். உடனே அதுக்குள்ளே நுழைவான். அதில் நிறைய பழங்கள்லாம் இருக்கும். பழங்கள்லாம் பறித்து சாப்பிடுவான். சாப்பிட்டு அப்படியே போவான். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி முன்னேறி போகும்போது பார்த்தா அங்கே ஒரு கழட்டு வானரம் ஒன்று உட்காந்துருக்கும். அப்படியே படுத்துட்டுருவோம் முடியாமல். வயசான குரங்கா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஆனால் முகம் மட்டும் பளிர்னு இருக்கும். உடம்பெல்லாம் தாழ்ந்து போய் வயசான இதில் இருக்கும். அது படுத்துட்டு இருக்கும். இந்த பீமன் போவான். என்ன குரங்கு வழியில் படுத்துட்டு, குரங்க வழியை விடணுவான். அந்த குரங்கு, எனக்கு நீ வந்து மனுஷன், ஆறறிவு படைத்தவன், பிராணிகளை துன்புறுத்தலாமா? நான் உடம்பு செல்லாத படுத்துட்டு இருக்கேன், தெரியுறது உனக்கு. தெரிஞ்சு என்னை வந்து நீ துன்பப்படுத்தி இது மாதிரி என்னை ஆதரவு போன்றிய, இது நியாயமா? ரெண்டாவது, நான் வந்து எங்கேயோ நம்ம பூலோகத்தோட எல்லையில் படுத்துட்டு இருக்கேன். இதை தாண்டி போனால் தேவலோகம் தான் வரும். தேவலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு யாருக்கும் மனுஷர்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால் இங்கே யாரும் வரமாட்டா. நீ எப்படி வந்த எவ்வளோ தூரம்? நீ வந்து என்னை தாண்டி போகணுன்ற, நீ இதை தாண்டி போகணுன்ற, இதை தாண்டி போகக்கூடாது. இந்த எல்லையில் நான் உட்காந்துருக்கேன். அதனால தான் நான் இங்கே வந்தேன். என்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ இங்கேயும் வந்துட்டு தொந்தரவு பண்ணுறதுக்கு மனுஷனாக பிறந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. உடனே பீமனுக்கு கோபம் வந்துடும். நீ என்ன ஒரு சாதாரண கேரட்டு வானாரா, நீ இல்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்க, முதல்ல எனக்கு வழியை விடு, நான் போனேன் அந்த நேரம். இதுக்கு எந்தெந்த தேவலோகத்துக்கு பாதை இது, இதில் எல்லாம் போக முடியாது. இது வரைக்கும் தான் மனுஷன் இல்லை, பூலோகத்தோட இல்லை, இது வரைக்கும் தான், திரும்பி போடணுவான். நான் நீ இதுக்கு மேலே நீ போனேன்னா நாசமாயிடுவேன், பத்திரம்னுவான். இதுக்கு மேலே நீ போக முடியாது, போகாதன்னுவான். கேட்க மாட்டேன். நான் ஏதாவது ஆகிட்டு போகிறேன், உனக்கு என்ன குரங்க, நீ என்ன உன் வேலையை பாரு, நீ முதல்ல வழியை விடுவேன். நீ யார், நீ இங்கே வந்து வழியெல்லாம் கேட்டுருக்கன்னுவான். அப்போ பீமன் சொல்லுவான், நான் வந்து எனக்கு பகவான் வந்து வாயு பகவான் தான் என்னோட அப்பா அப்படின்னுவான். அப்படியா, என்னோட அப்பா வாயு பகவானா? அப்போ நீ யாருன்னு கேட்பான். நான் வந்து வாயு பகவானுக்கும் குந்திக்கும் பிறந்த பிள்ளை பீமன்னுவான். அப்படியா, சரி, இதுக்கு மேலே நீ போவேண்டா, நீ இது வரைக்கும் இங்கே வந்து உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நீ திரும்பி உங்கள் ஊருக்கே போயிடு அப்படின்னுவான். அதுக்கு அந்த கிழங்கு அந்த குரங்கு சொல்லும். குரங்கு சொல்லும்போது இவன் சொல்லுவான், குரங்க, நான் திரும்பி போகிறதுக்காக வந்தேன், நான் இந்த மலர்களை பறிக்கணும், அதுக்காக தான் நான் போகிறேன். இந்த மலர்களை நான் அடையணும், அடைஞ்சிட்டு அதை எடுத்துன்னு போய் என்னோட பாஞ்சாலிக்கு கொடுக்கணும் அப்படின்வான். பாஞ்சாலியை நீ தாண்டி போனேன்னா நீ உயிரோடையே திரும்ப முடியாது, உனக்கு நாசம்தான் உண்டாகும், போகாதன்னு. கேட்க மாட்டான். ஒரே கத்துவான், வாக்குவாதம். குரங்குக்கு இவனுக்கு வாக்குவாதம். குரங்கு கடைசியில் என்ன சொல்லுவோம், நீ வந்து நீ எக்கேடு கேட்டாலும் போ, நீ என்னாலும் பண்ணிட்டு போய்க்கோ. சரி, என்னால் முடியல, எனக்கு வயசாகிடுது, என்னால் முடியல, நான் ரொம்ப வயசாகி இப்போ இங்கே படுத்துட்டு இருக்கேன், இது என் வால் தான் குறுக்க இருக்குது, நீ தாண்டி போகணுவோம், என்னை தாண்டி நீ பாட்டுக்கு போயிட்டேன்னுவான். உன்னை தாண்டி போகிறதுனா நான் எப்பயோ என்னோட அண்ணா நான் ஆஞ்சநேயன் செஞ்ச மாதிரி நான் தாண்டி போயிருப்பேன். லங்கைக்கு எப்படி ஒரே தாவினாரோ அது மாதிரி தாவி போயிருப்பேன். மிருகங்களை தாண்டக்கூடாது, பிராணிகளை. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கால் நீட்டின்னு தான் தாண்ட மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? தாண்டி போகக்கூடாதுன்னுவாங்க, காலை எடுன்னுவாங்க. எதுவாக இருந்தாலும் குழந்தை இருந்ததுன்னா தாண்ட மாட்டாங்க.
அதே மாதிரி தாண்டறதை வந்து ஒரு சபதத்துக்கு தான் வச்சுட்டாங்க. தாண்டிட்டு சபதம் பண்ணுறது இது பார்த்தீங்கன்னா, இதை நான் செஞ்சே முடிப்பேன், செஞ்சு முடிப்பேன்ட்டு துணியை போட்டு தாண்டுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்றுதுன்னா தாண்டி போகக்கூடாதுன்றது இன்றைக்கும் அந்த இதில் வந்தது தான். அது தாண்டி போக மாட்டேன், நான் தாண்டி போக மாட்டேன், நீ வந்து வழியை விடுன்னுவான். சரி, நீ என்னை கேட்குற, நீ கேட்க மாட்டேன், நீ இப்படி தான் இருப்ப, ஏதாவது பண்ணிக்கோ. இந்த என் வால் இருக்குது, வாழை இடத்துலலாம் கொஞ்சம் உனக்கு இடம் கிடைக்கும், அந்த இடத்து வழியாக போய்க்கோ, வாழை நகர்த்தி வச்சுட்டு நீ அந்த கேப் வழியாக போய்க்கோ அப்படின்னும். வாழை சொல்லிட்ட உடனே இதுக்கா நீ இவ்வளோ ஏற்பாடு, இந்த இந்த பந்தா காட்டின இவ்வளோ நேரம் ஒரு அமங்கலம் பண்ண, இந்த வாழை தூக்கி வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக நீ இந்த இந்த இங்கே வந்து எனக்கு வந்து இவ்வளோ பந்தா காட்டி என்ன வழியில் மறைச்சியா, வழி மறைச்சியா, சரி குறைங்க, உனக்கு புத்தியே கிடையாது அப்படின்ட்டு தன்னோட இடது கையால் அப்படி வாழை அப்படி தூக்கும், ஒரு ஏற்றுவோம். அது ஒன்றும் அசையாது. முதல்ல காலால் ஏற்றுவான் வாழை எல்லாத்தையும் சொல்லி, ஒன்றும் அசையாது. உடனே இடது கையால் தூக்குவோம். தூக்கினா தூக்கவே முடியாது, செம்ம டைட்டாக இருக்கும். உடனே வலது கையை சேர்த்து தூக்குவோம், தூக்க முடியாது. அதுக்கப்புறம் தன்னுடைய பலம் முழுசையும் 1000 பலம் இல்லை, இந்த பலத்தை முழுசையும் அப்ளை பண்ணி தூக்குவான், தூக்கவே முடியாது. அப்படியே ஆழமாக இருக்கும். அப்போதான் இவனுக்கு வந்து ஒரு யோசனை ஒன்று, இது யார் இது இப்படி வந்து நம்மளை வந்து வழியில் மாறிக்கிட்டு இந்த எவ்வளோ இதுவாக பண்ணுறான், ஏதாவது கிழக்குறங்கு இதனோட வாழையே நம்மளால் தூக்க முடியலன்னா இதனோட சக்தி எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும். இது யார் இது யாரோ தெரியல, யாரோ சித்தரோ ஞானியோ தெரியல அப்படின்ட்டு உடனே பீமனுக்கு கொஞ்சம் தோணிடும். மனசில் தோண்டின உடனே பீமனுக்கு வந்து அந்த துவேஷம்லாம் கிடையாது. எப்பயுமே தன்னோட பலசாலியை கண்டா பீமனுக்கு வந்து சந்தோஷம். தன்னை விட பலசாலியாக இருந்தான்னா எல்லாரும் பொறாம தானே விடுவான். ஆனால் பீமன் சந்தோஷப்படுவான், இவ்வளோ பலம் இருக்கா அவனுக்கு, பரவாயில்லையே அப்படின்னு அந்த பாராட்டுற அந்த தன்மையெல்லாம் பீமனுக்கு உண்டு. உடனே என்ன பண்ணுறா, பீமன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட பலம் எல்லாம் நீங்கள் யாருன்னு தெரில, நீங்கள் யாரோ சித்தரா என்னன்னு தெரில, நீங்கள் என்ன ஞானின்னு தெரில, நீங்கள் ஆனால் நீங்கள் சாதாரண குரங்கு கிடையாது, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எனக்கு தயவு செய்து வழி விடுங்க, நான் போய் அந்த இதை சேரணும், உங்களை சரணாகதி அடையன்னு காலை பிடிச்சிட்டுருவோம். காலை பிடிச்சிட்டவுடனே அந்த குரங்கு வந்து இல்லை இல்லை நீ போ, நீ வாழை கட்டி வச்சுட்டு போ, இல்லை வாழை தாண்டி போ, ஏதாவது பண்ணிக்கோ, என்னால் முடியலன்னும். உடனே தன்னுடைய அண்ணன் ஆஞ்சநேயர் நினைப்பார் மனசில். நினச்சி, ஆஞ்சநேயா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலவ சூழ்நிலை வந்திருக்கேன், நான் மிருகங்களை தாண்டியும் போகக்கூடாது, இந்த குரங்கு நகரவும் மாட்டேங்கிறது, இதனோட வாழை அசைக்கவும் முடியல, எனக்கு வந்து உன்னுடைய அருளை கொடு, முன்ன மாதிரி ஒரு சக்தியை கொடு அப்படின்னா. அப்போதான் ஆஞ்சநேயர், அவர் தான் ஆஞ்சநேயர் தான் அது உட்காந்துருக்குது. அப்போ அந்த குரங்கு அப்படியே ஆஞ்சநேயராக மாறும். மாறி நான் தான் உன்னுடைய அண்ணான்னுவா. என்னுடைய அண்ணாவா நீ? ஆஞ்சநேயர் நான் கேள்விப்படுறேன், நீ என்னுடைய அண்ணாவா எப்படின்னுவா. நானும் வாயு புத்திரன் தான், வாயுடைய இன்னொரு புத்திரன் நீ, நீ நீ 2வது புத்திரன், நான் முதல் புத்திரன். முதல் ஜென்மத்தில் குஞ்சிகஸ்தலான்னு ஒரு லேடி இருந்தா, நீங்கள் எப்படி பிறந்தீங்கன்னு கேட்பா, உங்களோட கதையை சொல்லுங்கன்னுவா. இது அப்போ அதுக்குள்ளே இன்னொரு கதை. குஞ்சிகஸ்தலான்னு ஒரு அப்சரஸ் பெண் அவள் இருக்கா. அவள் வந்து வாயு பகவானை மனசார காதலிப்பாள். மனசார காதலிச்ச உடனே வாயு பகவானும் அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார். 2 பேரும் ரொம்ப நல்லா இருப்பாள், சந்தோஷமா இருப்பாள். இந்த நிலைமையில இந்திரன் பார்ப்பான். இந்திரன் பார்த்து, நீங்கள் என்ன, நீ வாயு பகவான் வந்து அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா, ஜனங்கள் ஊரில் உலகத்தில் இருக்க ஜீவராசிகள்லாம் அவசப்படும், காற்றோட முறையான அந்த தொழில் செய்யாதனால. காற்று நேரத்துக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வீசி அதெல்லாம் பண்ணுறாங்க. தென்றல் வீசுற நேரத்துக்கு தென்றல், வாடகை வீசுற நேரத்தில் வாடகை, புயல் வர வேண்டிய நேரத்தில் புயல், அது மாதிரி வீசு இல்லையா வாயு, அதெல்லாம் வாயு பகவானோட வேலை. அதை வாயு பகவான் செய்யாத இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கார். இதை பார்த்த உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடும். இந்திரன் சொல்லுவார், இந்த பார், நீங்கள் முதல்ல போங்க, 2 பேரும் தனியாக பிரித்து போங்க, போய் நீங்கள் 2 பேரும் இனிமேல் சந்திக்கவே கூடாது, வா தானே வா, நீ இனிமேல் சந்திக்கக்கூடாதுன்னு வாயு பகவானை விரட்டிட்டு அந்த அப்சரஸையும் குஞ்சிகஸ்தலாவையும் விரட்டி விட்டுருவார். விரட்டி விட்ட உடனே குஞ்சிகஸ்தலா போயிடுவார். போயிட்ட உடனே இந்த இந்திரனுக்கு தெரியாத 2 பேரும் மறுபடியும் சந்திப்பான். மறுபடியும் சந்திக்கிறது இந்திரனுக்கு தெரிஞ்சிடும். இந்திரனுக்கு தெரிஞ்ச உடனே பார்ப்பான். பார்த்துட்டு, நீ வந்து நான் சொல்லி நீங்கள் 2 பேரும் சந்திக்கிறீங்களா, சரி இரு உனக்கு வேணும். நீங்கள் 2 பேரும் பூலோகத்தில் போய் மனுஷ பிறவி எடுத்து மனுஷ பிறவியில் பிறந்துட்டு, நீங்கள் மனுஷனா பிறவி எடுத்துட்டு மனுஷ பிறவியாக இருந்துட்டு நீங்கள் உங்கள் இன்பங்களையெல்லாம் அனுபவிச்சுட்டு, உங்கள் இன்பம் சலிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு, அப்புறம் நீங்கள் தேவலோகத்துக்கு வந்து சேருவோம். இப்போ நீ பூலோகத்தில் போய் வாயு பகவானை வந்து நீ பூலோகத்தில் போய் உன்னோட அம்சமாக நீ போயிடுவார். போன உடனே
இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இந்த குஞ்சு வசத்தில் அவளும் முடிச்சுட்டு இருப்பாள். அவள் முடிச்சுட்டு போது அவள் தான் பூமியில் வந்து அந்த அஞ்சனா தேவியாக பிறக்கிறா. அஞ்சனா தேவியாக பிறக்கிறா. கேசரின்ற வானரனா வாயு பகவான் பிறக்கிறார். வாயு பகவான் கேசரின்ற வானரா பிறந்து அவள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் ஆஞ்சநேயர். அதை சொல்லுவார் அவர். ஆஞ்சநேயர் நான் எப்படி உருவானேன், நான் எப்படி வந்தேன்னு. ஆக வாயு பகவானோட புத்திரன் தான் ஆஞ்சநேயருக்கு. அஞ்சனா தேவிக்கு பிறந்தவன்னா அதே வாயு பகவானோட இன்னொரு மனைவி குந்திக்கு பிறந்தவன் நீ. நம்ம 2 பேரும் அண்ணா தம்பி, ஆஃப் பிரதர்ஸ்ன்றதை சொல்லுவாள். ஸோ அது ஆஞ்சநேயர் சொல்லுவேன். சொன்ன அப்புறம் பீமனுக்கு புரியும். பீமன் உடனே விழுந்து அவரை நமஸ்கரிப்பான், எல்லாம் பண்ணுவா. வா தம்பின்னு அணைச்சிப்பார். அணைச்சிட்டு ஆஞ்சநேயர் தன்னுடைய சக்தியை பீமனுக்கு கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோ, அதுதான் இந்த இடத்துல முக்கியம். அந்த சக்தி அவன் வந்து தேடிட்டு வந்ததுமோ அந்த மலரை கொண்டு போவான். மலரை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த சக்தி சேர்ந்துடும் உடம்புல. ஆஞ்சநேயர் தன்னுடைய சக்தியை கொடுத்து, இப்போ நீ அதோ தெரியுது பாரு, அந்த குளத்துல தான் இருக்குது, இங்கேருந்து கிட்ட தான், ரொம்ப தூரம் போகாத, அந்த குளத்துல போய் நீ எந்த காரியத்துக்கு வந்தியோ அந்த பூவை மட்டும் பறிச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டே இரு அப்படின்னு ஆஞ்சநேயரோட சக்தியை கூட கொடுத்து அனுப்புவார். கொடுத்து அருளையும் கொடுத்து அனுப்புவார். அனுப்பின இவன் போவான். இவன் போய் மெதுவாக அந்த மலரை எடுத்துருவான். அந்த பூவை பறிச்சுட்டு வந்துடுவான். வந்து வரும்போது ஆஞ்சநேயர் சந்திப்பான். ஆஞ்சநேயர் சந்திக்கும் போது ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லுவான், உங்களோட விஸ்வரூப சேவை நான் பார்க்கணும், உங்களோட பெரிய சேவையை பார்க்கணும், உங்களோட உருவம் நீங்கள் அப்போ இலங்கை தாண்டப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய உருவம் எடுத்தீங்கன்னு கேட்டுவான். கேட்டவுடனே ஆஞ்சநேயர் சிரிச்சுட்டு அவருடைய உருவத்தை காட்டுவார். மிகப்பெரிய உருவம். ஆஞ்சநேயருடைய உருவத்தை பார்த்த உடனே இவன் பயந்து போயிடுவார். பீமன் பயந்து போய் அந்த உருவத்தை பார்க்கவே கூசும். கண்ணெல்லாம் ஒளி விட்டு அப்படியே தேஜஸோட இருக்கும். நின்ன உடனே பார்த்துட்டு பயமனால பார்க்கவே முடியாது. மறுபடியும் தன்னுடைய சாதாரண உருவத்தை எடுத்துட்டு ஆஞ்சநேயர் சொல்லுவார், இதை விட நான் இன்னும் பெரிய உருவம் எடுப்பேன் பகைவர்களை கண்டா. இப்போ இதுக்கு போகிறோம், உனக்கு காட்சி கொடுத்ததுக்கு இது காட்சி கொடுக்கறதுக்கு இது போகிறோம். இதுக்கு மேலே நான் வளர்றது வந்து சரியா இருக்காது. இப்போ நீ இதை பார்த்த இல்லையா, நீ இப்படியே இருந்துவ. நீ எப்போ நீ வந்து நீ என்னுடைய தம்பி, உனக்கு ஏதாவது வர வேணா கேளுங்க. நாங்கள் வந்து பாண்டவர்கள் இது கௌரவர்களுக்காக இது பண்ணிட்டு இந்த அஞ்ஞான வாசத்தில் இருக்கோம், இதில் இருக்கோம், வனவாசத்தில் இருக்கோம். இன்னும் அஞ்ஞானவாதம் முடிச்சுட்டு நாங்கள் ஒழுங்காக போய் ராஜ்யத்தை கேட்கும்போது எப்படி துரியோதனம் கொடுக்க மாட்டான்றது தெரியுது. எங்களுக்குள்ள ஒரு சண்டை வரதான் வரும். அந்த சண்டை வரும்போது நீ எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்பான் பீமன். கேட்ட உடனே பீமன் என்ன சொல்லுவார், நான் நிச்சயம் உங்கள் பக்கம் இருப்பேன். நீ போரில் எப்போ நீ சிம்மநாதம் பண்ணுறியோ, சிம்மநாதன்ற கர்ஜிக்கிறது, அந்த கர்ஜனை கர்ஜிக்கிறா இல்லையா, அந்த கர்ஜனை நீ பண்ணும்போது அந்த கர்ஜனைக்குள்ள நான் இருப்பேன். அந்த கர்ஜனை சேர்த்து நான் செய்வேன். அதே மாதிரி அர்ஜுனனுடைய தேர் இருக்கு இல்லையா, அந்த தேரோட மேலே கொடி இருப்பார். அந்த கொடியில் நான் எப்பயுமே உட்காந்துருப்பேன். கவலைப்படாத, நிச்சயம் உங்களுக்கு தான் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னுவான். உடனே பீமனுக்கு சந்தோஷமாயிடும். பீமனை கொஞ்ச நாள் கூட வச்சுப்பார் ஆஞ்சநேயர். கூட இருந்துட்டு நீ போகலாம், என் கூட இரு கொஞ்ச நாள்னுவார். பீமன் இருக்கும்போது ஆஞ்சநேயர் பல அஸ்திரங்களை சொல்லுவார். பல வித்தைகளை, மாய வித்தைகளை, எப்படி எந்தெந்த அஸ்திரத்தை எப்படி தாங்கணும். நாராயண அஸ்திரம் வரும்போது எல்லாத்தையும் எதிர்த்து என்ன போச்சு. நாராயண அஸ்திரம் உன்னை எதிர்த்துன்னு வந்ததுன்னா நீ வந்து கையை கூப்பிட்டு சேவிச்சேன்னா அது சுற்றிட்டு போயிடும். உன்னை நீ அதை எதிர்த்தன்னா உன்னை கொள்ளணும். அதை நீ எதிர்த்து ஒன்னால சண்டை போடவே முடியாது. நாராயண அஸ்திரம் வரும்போது இது மாதிரி பண்ணும். பிரம்மாஸ்திரம் வரும்போது கையை கூப்பிட்டு ஒத்துக்கோ. பிரம்மா வந்து வரம் கொடுத்துருக்காரு ஆஞ்சநேயருக்கு பிரம்மாவே ஒரு வரம் கொடுத்துருக்காரு. நான் அஸ்திரம் வந்தால் கூட என்னோட அஸ்திரத்தாலையும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீ என்ன பண்ணணும், என்னோட அஸ்திரத்துக்கு இந்த பூலோக நன்மைக்காக வேண்டி என்னோட அஸ்திரம் உன்னை வந்து பிடிச்சதுன்னா ஒரு 3.25 நாள் நீ கட்டுப்பட்டு இருக்கணும்னு ஆஞ்சநேயருக்கு வரம் கொடுத்துருப்பாரு பீமன். அது எப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து ஒரு தரம் இந்த சூரியனை பார்த்துட்டு பழம்னு பறித்து கவி பிடிச்சி தின்றதுக்கு போகிறார். போகும்போது அப்போ வழியில் பார்த்த இந்திரன் வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரை அந்த கன்னத்தில் அடிச்சுவோம். நீ போகாதன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறியான்னு. அவன் இந்திரலோகத்தில் தாண்டி போயிட்டே இருப்பார். ஒரு பாட்டுக்கு நம்ம லோகத்துக்குள்ள போது நம்மளதாக போகிறாருன்னு நினச்ச உடனே அவர் மூச்சாகி விழுந்துவார். விழுந்த உடனே வாயு பகவானோட பிள்ளை இல்லையா, கேசரி இல்லையா, கேசரி வந்து வாயு பகவான் தானே. கேசரி ரூபத்தில் இருந்த வாயு பகவானுக்கு கோபம் வரும். வாயு பகவான் கோபம் வந்து தன்னோட இயக்கத்தை நிறுத்திடுவார். என் பிள்ளை அடிபட்டு கீழே வந்திருக்கா, நீங்கள்லாம் பேசாமல் இருக்கீங்க அப்படின்ட்டு இயக்கத்தை நிறுத்தினோடனே அப்புறம் எல்லாரும் ஒருத்தரும் வந்து கெஞ்சி இவரை இயக்க சொல்லி சொன்னா என் பிள்ளைய உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கேட்பார். மயக்கட்டி வந்திருக்கான், அவனை எழுப்பி கொடுங்கன்னு கேட்பார். கேட்ட உடனே அப்போ எழுப்பி கொடுப்பான். அப்போ எல்லாரும் வந்திருக்கா இல்லையா, வந்திருப்பா எல்லாரும் கொடுப்பா. ஒவ்வொரு
இது கொடுப்பாங்க. இது இவன் வந்து தன்னுடைய தண்டத்தை கொடுப்பான், கதையை கொடுப்பார். யமன் யமன் தன்னுடைய கதையை கொடுத்து, என்னால் உனக்கு ஒரு தொந்தரவும் வராது, நீ நன்னா இருப்ப, நான் உன்னை மட்டும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவார். அதே மாதிரி நெருப்பு, நான் வந்து உன்னை ஒரு காலம் நான் சுட மாட்டேன். அதனால தான் இலங்கை ஏற்றப்போ அவருக்கு சுடலை. அவருக்கு சுடாமல் இருந்தது காரணம், அக்னி பகவான் வந்து நான் என்னைக்கும் உன்னை சுடவே மாட்டேன், என்னால் உனக்கு ஆபத்து வராது அப்படின்னு ஒருத்தரும் வந்து சொல்லுவான். ஈஸ்வரன் வந்து இந்த நெருப்பே உருவான அவரோட அக்னி இல்லையா, நீ என்னுடைய அவதாரம் தான், அதனால் உனக்கு எந்த கேடும் வராது, நீ சிரஞ்சீவியாக இருப்பேன்னுவா. எல்லாரும் ஒருத்தரும் ஒன்று கொடுத்துட்டு போவார் அவருக்கு. அந்த மாதிரி கொடுத்தப்போ பிரம்மா சொன்னது, பிரம்மாஸ்திரத்தை இது பண்ணி சொல்லியிருக்கார். அதனால் என்ன பிரம்மாஸ்திரம் கூட என்ன ஒன்றும் பண்ணாது, ஆனால் நீ அதெல்லாம் ட்ரை பண்ணாத, அதெல்லாம் வேண்டாம் உனக்கு. நாராயணாஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரத்துக்கு அடுத்த பெரிய அஸ்திரம். அந்த அஸ்திரம் வரும்போது நீ வந்து தலையை குனிஞ்சு சேவிக்கணும், சேவிச்சேன்னா உன்னை விட்டு போயிடும். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுன்ட்டு நிறைய அஸ்திரங்களை நிறைய அஸ்திரங்கள்லாம் கொடுக்குறேன், நிறைய வித்தைகளை கற்றுக் கொடுக்குறேன். ஆஞ்சநேயரோட வித்தைகளை எல்லாம் பெருசாகிறது, சின்னதாகிறது, உருவத்தை பெருசு பண்ணுறது, சின்னதை பண்ணுறது, அடியை தாங்கிறது, வலுவை எப்படி தாங்கணும், எதிரி அடிக்கும்போது எப்படி தாங்கணும், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு நிறைய ஆஞ்சநேயர். கற்றுக் கொடுத்தோடனே எல்லாத்தையும் கற்றுன்னு விடுறான் பீமன். கற்றுட்டு என்ன பண்ணுறான், அந்த மலர் கொண்டு நம்பாங்க, அந்த மலரையும் எடுத்துக்கிறான். இவர்கிட்ட ஆஞ்சநேயர்கிட்ட வந்து சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி திரும்பி வரான். திரும்பினதான் இவளை பார்க்கறதுக்கு வரான். அப்போ கூட ஆஞ்சநேயர் சொல்லுவார், நான் உன்னை இப்பயே பிரம்மலோகத்துக்கு அனுப்பிடுறேன், நீ திரும்பி வர முடியாது, போயிட்டு அப்படியே இருந்துரு அப்படின்னுவான். தேவலோகத்திலே போய் இருந்துன்னு சொல்லுவார். தேவலோகத்துக்கு நான் வழி கொடுக்குறேன் இல்லையா, இந்த வழியில் போயிடு, இந்திரன் கூட போய் நீ இருந்துரு அப்படியேன்னுவார். சிவமாக இருக்கலாம், போய் இருன்னுவார். ஆனால் இவர் கேட்க மாட்டார், பீமன் கேட்க மாட்டான். பீமன் வந்து என்னுடைய இப்போ சகோதரர்களாக இங்கே இருக்கா, இதே மாதிரி இந்திரன் ஒருத்தனா அர்ஜுனனை கூப்பிட்டான், நீ வந்து என் கூட இருந்த. அர்ஜுனன் போனப்போ அந்த பாசுபதாஸ்திரம் வாங்கினப்போ போனான் இல்லையா, இந்திரன் வந்து கூட்டு போனான் இல்லையா, கூட்டு எல்லாம் பண்ணிட்டு இங்கேயே இருந்துருவான் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, அர்ஜுனனை பார்த்து. ஆனால் அர்ஜுனன் சொல்ல மாட்டான், அர்ஜுனன் ஒத்துக்க மாட்டான். என்னுடைய சகோதரர்கள்லாம் அங்கே இருக்கா, இந்த பாஞ்சாலி அங்கே இருக்கா, நான் வாழையெல்லாம் காப்பாற்றணும், அதுக்காக நான் பூலோகத்துக்கே போகிறேன், அதான் எனக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்திரலோக பதவியை வேண்டான்ட்டு வந்துடுவான் அர்ஜுனன். அதே மாதிரி இப்போ பீமன் ஆஞ்சநேயர் சொல்லுவார் பீமனை, நீ போய் தேவலோகத்துக்கு போயிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ வாயு பகவான் இருக்கார், உன்னை பார்த்துப்பார், அப்பா இருக்கார், உன்னை பார்த்துப்பார், நீ பாட்டுக்கு அங்கேயே இருந்து, இனிமேல் நீ போய் எதுக்கு பூமியில் கஷ்டப்படணும், பூமியில் கஷ்டப்பட வேண்டாம், இது எல்லாருக்கும் கிடைக்காத பதவி உனக்கு கிடைக்கிறது போன்னுவார். ஆனால் ஆஞ்சநேயர் பீமன் ஒத்துக்க மாட்டான். இல்லை என்னோட சகோதரர்கள்லாம் அங்கே இருக்கா, பாஞ்சாலி அங்கே இருக்கா, அவளையெல்லாம் விட்டுட்டு நான் வந்து இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்னை திருப்பி அனுப்பிடுவோம். அப்புறம் தான் அவர் சொல்லுவார் தன்னுடைய பீமனை, ஆஞ்சநேயர் வந்து பீமனை ஆலிங்கனம் பண்ணிப்பார். ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணிட்டது 2 பேர் தான், பீமனை ஒன்று, ராமரை ஒன்று. ராமர் ஒருத்தர், ராமர் வந்து ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணார். அது எப்பன்னா, அது ஒரு நேரத்தில் அந்த ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் ஆச்சு பாருங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆனப்போ ஒருத்தருக்கும் ஒன்று கொடுத்து, ஆளுக்கு அவள் அவள் கொடுத்து அனுப்புறாரு. குகனுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. குகன் என்ன சொல்கிறான், நான் என்னுடைய படகுல வந்து வெறும் வைஷ்ணவ பிரியர்கள் பக்தர்கள் மட்டும்தான் ஏறணும், மற்ற ஏறினா இந்த போட்டு நகரக்கூடாது, என்னோட படகு. அதே மாதிரி என் படகுல எவ்வளோ பேர் ஏறினாலும் தாங்கணும், எவ்வளோ பேர் கம்மியாக ஏறினாலும் அதுக்கேற்ற மாதிரி அது சின்னதாக்கிட்டு அதுக்காக முதல்ல கவுந்துடக்கூடாது, கவராகவும் போடணும். எந்த சூழ்நிலையும் என் போட்டு கவராத ஒரு போட்டு வேணும்னு கேட்பார், அதை கொடுப்பார். அதை வந்து ராமர் வந்து அந்த மாதிரியே ஒரு ஆசீர்வாதம் பண்ணி, அதை உன் போட்டு ஒன்றாகாது, எவ்வளோ பேர் ஏறினாலும் ஊரே வந்து ஏறினாலும் உன் போட்டு தாங்கும், அந்த அளவுக்கு பெருசாகிக்கும், தாங்கிக்கும். ஒருத்தர் ஏறினாலும் அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகிக்கும், தாங்கிக்கும், நீ கவலைப்படாத போன்னு சொல்லி அனுப்பிடுவார். குகன் அனுப்புவார். அதே மாதிரி விபீஷ்ணன் கேட்பார். விபீஷ்ணனை அனுப்பும்போது விபீஷ்ணனுக்கு வந்து தேவலோகத்திலிருந்து பிரம்மாவால் படைக்கப்பட்டு அயோத்தியில் வச்சு பூஜை பண்ணிட்டு வந்த அந்த ரங்கநாதன் கையில் கொடுத்து அனுப்புகிறார். அந்த ரங்கநாதன் தான் கொண்டு திருச்சியில் வச்சுட்டு அது ஒரு கதை. அது விபீஷ்ணன் என்ன பண்ணுவார், எடுத்துட்டு வந்துடுவார். விடும்போது பிள்ளையார் வந்தாங்க, பிள்ளையார் இருக்கார் பாருங்க மேலே, இந்த பிள்ளையார், அந்த பிள்ளையார் வந்து ஒரு உச்சி பிள்ளையார், திருச்சியில் ஒரு பிராமண வடிவம் எடுத்துகிட்டு வந்து அங்கே வருவார். வரும்போது விபீஷ்ணன் அந்த பக்கம் போகும்போது என்ன பண்ணுவார், தான் வந்து அவசரமாக இயற்கை உபாதைகளை கழிக்கணும், காத்தால சந்தியாவந்தனம் பண்ணணும், இதுக்கெல்லாம் பண்ணணுன்றதுனால இந்த இதை பெருமாளை கீழே வைக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவா, அந்த ஆஞ்சநேயர் அந்த அவர் வந்து ஒரு விநாயகர் வந்திருப்பார். பிள்ளையார் வந்து இந்த ஒரு தர்மசிரேஷ்டனாக வந்திருப்பார். சின்ன பிள்ளையார் என்ன பாட்டை எல்லாம் சின்ன இதாக இருந்தோடனே நல்லா நேவனிஷ்ணர்களோடு இருக்குது, இந்த பிள்ளைகிட்ட கொடுக்கலான்ட்டு அந்த பிள்ளைகிட்ட கொடுத்து இதை வச்சுட்டு நான் கொஞ்சம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், நான் வச்சுட்டுருக்கேன், என்னால் எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம்லாம் தாங்கிட்டு இருக்க முடியாது, 1 2 3 அதுக்குள்ளே வந்துடணுன்னுவார். இவர் போவார்,
இவர் போய் எல்லாம் காலை அலம்பும் போதே இவர் மலமூத்திரங்கள்லாம் அது பண்ணிட்டு காலை அலம்பிட்டு குளிக்க போகும்போதே அவர் ஒன்றுண்டுவார். இவர் குளிச்சுட்டு வரும்போது 2ண்டுவார். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கும்போது 3 கீழே வச்சுட்டு ஓடி போயிடுவார். கீழே வச்சு ஓடி போனோடனே ஆனால் இந்த பிள்ளைகிட்ட போய் கொடுத்தமேட்டு மறுபடியும் அதை அகத்தை அசைச்சு பார்க்குறாரு. அசைக்கவே முடியல. அந்த அந்த பெருமாள் ரங்கநாத பெருமாள் அப்படியே அங்கே அசைஞ்ச மறுபடியும் தூக்கவே முடியல இவரால். இந்த பிள்ளையை துரத்தின்னு ஓடுவார். அது போய் தான் அதை உச்சி பிள்ளையார் கோயிலில் இருக்குது. அது ஒரு கதை. உச்சி பிள்ளையார் போய் மேலே போய் எடுத்து துரத்திட்டே வருவார். அங்கே போயிட்டு பிள்ளையாராக காட்சி கொடுத்து நான் தான் வந்தேன், இது ரங்கநாதர் வேண்டுதல் எப்படி நான் வந்தேன்னுவார். இந்த பக்கம் வந்து ரங்கநாதரை வேண்டுவார். ரங்கநாதரை வேண்டும்போது ரங்கநாதர் சொல்ல நான் பிரியப்பட்ட இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, இந்த பக்கம் காவிரி அந்த பக்கம் கொள்ளிடம் எல்லாம் ஓடுற இடம், இந்த இடத்துல நான் இருக்கேன், அதனால எனக்கு நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னுவார். என்ன ஸ்ரீரங்கத்தில் நான் சிலோரில் எனக்கு யாருமே இல்லையே, நான் உங்களுக்கு கொண்டு போய் வச்சு பூஜை பண்ணலான்னு நினச்சேன். நான் தெற்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றை தான் பார்த்துட்டு இருப்பேன். இங்கேருந்து என்னோட கடாட்சம் உனக்கு இருக்கும், நீ தானே வந்து எனக்கு பூஜை பண்ணிட்டு என்னை சேவிச்சுட்டு போ அப்படின்னா. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ராத்திரியில் மணி ஒலி அது மணி அடித்து பூஜை பண்ணுற சத்தம் கேட்கும்னு சொல்லுவாள். அது நான் பார்த்ததில்லை, ஆனால் சொல்லுவாள். ஸ்ரீரங்கத்தில் இன்றைக்கும் விபீஷணர் வந்து இன்னி வரைக்கும் வந்து நடராத்திரியில் வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இப்பயும் இருக்குது அது வழக்கத்தில். அது மாதிரி போடுவார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு ராமர் வந்து எல்லாரையும் கேட்டு ஆஞ்சநேயரை கேட்பாரு, உனக்கு நான் கொடுக்கறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, ஏன்னா நீ எதுலேயும் விருப்பு இல்லாதவன், உனக்கு சிரஞ்சீவி பட்டம் ஏற்கனவே சீதை கொடுத்துட்டா, ஆக நான் என்னால் முடிஞ்சது என்னென்னா உன்னை ஆற தழுவிக்கிறதான்னு ராமர் வந்து தழுவிண்டது சீதையை தான் முதல்ல, அடுத்தது ஆஞ்சநேயர் தான் ராமர் தழுவிண்டது. அதே மாதிரி ஆஞ்சநேயர் தழுவிண்டது முதல்ல ராமரை தான், அதுக்கு அடுத்தது பீமனை தான். பீமனை இங்கே தழுவிட்டு அவனுக்கு எல்லா சக்தியும் கொடுக்குறார். தன்னுடைய சக்தி முழுசே ஆஞ்சநேயர் வந்து பீமனுக்கு கொடுக்குறாரு. அப்போ பார்த்துங்க, தன்னுடைய சக்தி கொடுத்தா என்ன ஆகும் அது, அந்த மாதிரி ஒரு சிம்மநாதம் பண்ணுறதான் அவனுக்கு. அந்த இதனால இவனுக்கு பீமனுடைய பவர் ஏறுது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பி வரான். அங்கேருந்து இங்கே வந்திருக்கும் போது இவளோட ஆசிரம இருக்கிற இடத்துல வந்து பார்த்தா அப்போ அர்ஜுனன் வந்திருப்பான். அர்ஜுனன் வந்திருந்த உடனே மறுபடியும் அவனையும் கூப்பிட்டு இவ அங்கே இருந்துட்டு இருப்பான். அடுத்தது இன்னொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.